தேனீக்கள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம தேடி போகும்போது அங்கே பிரச்சனைகள் வரும். ஆனால் தேனீக்கள் ஒரு நாட்டையே சுற்றுச்சு அப்படின்னா அந்த நாடு எப்படி வாழ முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தேனீக்களும் இஸ்ரேலை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இதனால் இயற்கையின் சாபமா அப்படிங்கிற கொஸ்டின். லெபனானை 3 துண்டாக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி, அதை தொடர்ந்து சீஸ் ஃபயர் டீல்ங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறது. இது யாருக்கு சாதகமாக போய் முடியும்? இங்கிலாந்து முழுக்க இந்த போர்லேருந்து விலகிச்சு. மொத்தமாக 27 நாடுகளில் 26 நாடுகள் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஒரு நாடு மட்டும் யூரோப்பியன் யூனியனில் இஸ்ரேலுக்கு சாதகமான சில செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எந்த நாடு? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை இப்போ ஆளுமை செலுத்துறது அமெரிக்காவா ஈரானா? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் சீனாவினுடைய கப்பல் போயிட்டு திரும்பி வந்ததுன்னு சொன்னல, அந்த கப்பல் மறுபடியும் இப்போது சீனாவை நோக்கி புறப்பட்டுருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கூட வந்த போர்க்கப்பல். ஒவ்வொரு நாடுகளுமே தான் கூட போர்க்கப்பலை அனுப்பி இந்த எண்ணெய் டேங்கரையும் கூட அனுப்பிச்சி வச்சாங்கன்னா அந்த எண்ணெயை வாங்கிட்டு பத்திரமா திரும்பி வந்துடலாம். அந்த நாட்டினுடைய போர்க்கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துனதுன்னா போர்க்கப்பலும் திருப்பி தாக்குதல் நடத்தும். அப்போ அதற்கான சர்வதேச அனுமதி இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தேவையற்ற முறையில் அமெரிக்கா மற்ற நாடுகளை வம்பிழுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா மற்ற நாடுகளும் தங்களை காப்பாற்றிக்கொள்ள திருப்பி தாக்குவதற்கான அதிகாரம் உண்டு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அமெரிக்கா புரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் சீனா மீது அட்டாக் நடத்தலை. தவிர சீனாவுக்கு அடுத்த மாதம் ட்ரம்ப் வேறு பயணம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ட்ரம்ப் என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறாரு. 9 நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் எந்த நாடுமே அணு ஆயுதங்களை இதுவரைக்கும் வரலாற்றில் பயன்படுத்தவே இல்லை. அணு ஆயுதத்தை பயன்படுத்திய ஒரே நாடு ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா மட்டும்தான். அவங்க மற்ற நாடுகளை பார்த்து அணு ஆயுதங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. இது தொடர்பாக போப் அவர்கள் தீர்க்க ஆராய்ந்து உலகத்தினுடைய அமைதிக்காக பேசிய விஷயத்தை டொனால்டு ட்ரம்ப் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கிறது ஏற்புடையதல்ல. அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்டைலாக நினைக்கிறதா நினச்சிட்டு சிகரெட் அடித்தபடியே யுஎஸ் காங்கிரஸினுடைய மெம்பர் ஒருத்தர் படியேறிக்கிட்டே வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சிகள். போப் அவருடைய வேலையை தான் பார்க்கணும், அவரை நாங்கள் ஒன்றும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கல அப்படின்னா உங்களை யாரும் ஈரானுடைய அதிபராகவோ உங்களை யாரும் ஈரானுடைய உச்சத்தலைவராகவோ தேர்ந்தெடுக்கல, அந்த நாட்டின் மீது தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் போர் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த அறிவற்ற மனிதர்கள் மீது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவையும் இருக்குது. புர்ஜ் அல் அரப் ஒரு 7 நட்சத்திர மாடி கட்டடம், சொகுசு பங்களா, ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு 2 லட்சம் ரூபாய். இப்படி இதனை பற்றிய புகழ் அப்படிங்கிறது 1999 பேசப்பட்ட விஷயங்கள். இன்னமும் துபாயில் வானுயர்ந்து நிற்கக்கூடிய கட்டடங்களில் இதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட அந்த கட்டடத்தை புனரமைக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. இதனால் அந்த கட்டடம் 18 மாதங்களுக்கு மூடப்பட போகிறது. இதை செஞ்சு முடிக்க போகிறவர் யார் அப்படின்னு கேட்டால், பாரிஸினுடைய ஹோட்டல் டி கிரில்லினை புனரமைத்த மிகச்சிறந்த ஒரு கட்டட கலைஞர் ட்ரிஸ்டின் அப்படிங்கிற நபர் தான். அவர் இதை நாங்கள் வடிவத்தை மாற்றுவதற்காக முயலவில்லை, மாறாக அதை மேம்படுத்துவதற்கான வேலைகளை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு. ஒரு நாள் நைட்டு தங்குறதுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஹோட்டலில் தங்குறாங்கன்னா எந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குங்கிறது யோசித்து பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் இப்போது போர்க்கால சூழலில் ஒரு பெரிய வாய்ப்பு, புனரமைப்பதற்கான வாய்ப்பு. அதை இப்போ துபாய் அரசு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதனுடைய ஸ்பீக்கர் பேச இருக்கக்கூடிய வார்த்தைகள், எதிரி நாடுகள் தொடர்ச்சியாக சமரசம் அப்படிங்கிற பேரில் அடிமைப்படுத்த நினைப்பது ஏற்புடையது அல்ல. அதே நேரத்தில் நிபந்தனைகளை திணிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கருத்துக்களையும் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். எது 2 பேருக்கு சரியாக வருதோ எடுத்துகிட்டு போவோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் எங்ககிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்காவுக்கு தனது ஸ்டைலில் பதில் கொடுத்துருக்காங்க ஈரான். இது பத்தாததுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய பதிலும் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது பாப் அல்மண்டே, செங்கடலுடைய ஏரியாக்களும் எங்களுடைய ஏரியாக்கள் தான், நினச்சா அதை மூடி விட்டுருவோம் அப்படிங்கிற மிரட்டலையும் எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அவர்கள் இப்போது ஈரானுக்கு வந்திருக்காங்க. ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய அவருக்கு சிறப்பான வரவேற்புகள்லாம் கொடுத்தாங்க. ஈரானுடைய அப்பாச்சராக்கி 2 பேரும் தழுவி கட்டி தழுவி முத்தம் கொடுக்காத ஒரே ஒரு குறை தான். அந்த அளவிற்கு பாசமாக வரவேற்று இருக்கக்கூடிய காட்சிகள். இராணுவ தளபதி கையில் ஏதோ ஒரு கம்பு வச்சுட்டு வர்றாரு, எதுக்குன்னு தெரியல.
பட் அது ஊன்றுகோல் மாதிரியும் தெரியல. பட் கையில் ஏதோ ஒரு கம்பு வச்சுட்டு வராரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இது தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை தான் அமெரிக்கா நம்பியிருக்காங்க. வேறு எந்த நாடுகளையும் நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. பாகிஸ்தான் நிச்சயமாக இந்த வேலையை கச்சிதமாக முடித்து தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானை வந்து மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றதுக்காக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு பாகிஸ்தானில் இருந்து இராணுவ தளபதியை நேரடியாக வந்திருப்பது ஒரு பெரிய ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அது பத்தாததுக்கு ஷபாஸ் ஷெரீப் கடன் வாங்குறதுக்காக சவுதி அரேபியா கத்தார் பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 27 நாடுகள் இருக்குது, உறுப்பு நாடுகள். இதில் 26 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக அந்த நாட்டோட எந்த வர்த்தகமும் செஞ்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, ஈரான் மீதான தேவையற்ற போர் காரணமாக யூரோப்புக்கு வரக்கூடிய அந்த எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறத சுச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த உலகமே அமைதியற்ற நிலைக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு கோபம் கொண்ட யூரோப்பியன் யூனியன் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஹங்கேரியில் பீட்டர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை. ஒரே ஒரு நாடு மட்டும் நாட்டோவில் எதுக்காக வந்து கூட்டமைப்பில் இருக்காங்களோ அதை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஆதரவாக. ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிற அமெரிக்கர் இப்போது சீனாவை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சீனாவினுடைய 2 முக்கியமான வங்கிகளில் இருந்து ஈரானுக்கு பணம் போனதாக நாங்கள் சில தகவல்களை திரட்டி அதை சீனாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சீனா அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின். ஆக மொத்தத்தில் சீனா ஆயுதங்கள் மட்டுமல்ல, பணமும் ஈரானுக்கு கொடுத்து உதவுது அப்படிங்கிற மாதிரி இப்போ அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நபர் ஒருத்தர் ஒரு செய்தியை ரிவீல் பண்ணுறாரு. இதற்கு ஈரான் சைட்லேருந்து என்ன பதில் வரப்போகுது, இல்லை சீனா சைட்லேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்காவோட ஒரு மீட்டிங் வந்து சீனாவுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர மீட்டிங் நடக்க போகுது. ட்ரம்ப்பும் ஜி ஜின்பிங்கும் மீட் பண்ண போகிறாங்க மே மந்த்து. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ப்ராப்ளமும் உருவாயிட்டிருக்கு. இஸ்ரேல் முழுவதுமே பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் அப்படியே வட்டமடிச்சிருச்சு. இயற்கை உங்களை விட ரொம்ப பெருசு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அது மெய்ப்பிச்சு காமிச்சிருக்கு. ஒரு மரத்தில் தேனி போய் உக்காந்துச்சு அப்படின்னாலே அதை அதிலிருந்து நம்ம தேன்குட்டை கலைச்சி தேன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். அது மரம் ஏறுறவங்களுக்கு, தேனை எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை தேனீக்களால் கொட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய வலியும் உங்களால் உணர முடியும். இப்போ இஸ்ரேல்காரங்க செஞ்ச தப்புக்கு தேனீக்களால் கொட்டு வாங்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம், அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்கலாம். தேனீக்கள் வந்து கொட்டக்கூடிய கொட்டை வாங்கக்கூடிய அளவிற்கு ட்ரம்ப் உதவி செய்வாரா அப்படின்னு கேட்டால் பாவம், அவருடைய உடம்பை வீங்கி போயிருக்கு பல இடங்களில். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரே ஒரு தேனி கொட்டுச்சுன்னா போதும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. எல்லாருடைய வீடுகளுமே மூடப்பட்டிருக்கு. மிசைல் பயத்தால் இல்லை, தேனீக்கள் வந்து கொட்டிருங்கிற பயத்தால். சும்மா இருக்கக்கூடிய லெபனானை போட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல். தொடர்ச்சியாக அமெரிக்காவில் லெபனான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல், குறிப்பாக ஹெல்த் சென்டர் மீது தாக்குதல், மருத்துவமனைகள் மீது தாக்குதல், இப்படி லெபனானில் மக்கள் வாழவே கூடாது அப்படின்னு இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் உலக இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. ஐநா சபை மௌனமாக இருப்பது அனைத்திலும் ஆச்சரியம். கலைத்துவிட்டு போய்விடலாம் அத்தனையையும். உலக அமைதி அப்படிங்கிறது சீர்குலைஞ்சு போயிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒற்றை நாட்டினால். அல் மயாதீன் அப்படிங்கிற செய்தி சேனல், லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க பொம்மை அரசாங்கம் இப்போ இஸ்ரேலோட ஒரு டீல் ஒன்று போடுறாங்க. இந்த டீலில் வந்து லெபனான் 3ஆக பிரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மண்டலம் 1, மண்டலம் 2, மண்டலம் 3, லிட்டானி லிவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ டோட்டலாக வந்து ஒட்டுமொத்த லெபனானில் இருக்கக்கூடிய சில பிரதேசங்களை இஸ்ரேல் வளைச்சி போடுவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதற்கான டீல் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய பொம்மை அரசு இப்போது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரப்போகுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு மீள்குடியேற்றம் இஸ்ரேல்காரங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான வேலையை இப்போ இஸ்ரேலியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மக்கள் ஒன்றுமே செய்ய முடியல. புரட்சியாளர்களும் அங்கே அமைதியாக தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த லெபனான் தேசமும் இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் செய்யலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம்.
மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333